காரணம் சொல்றாங்க. இந்த ஜாதகம் எதை பத்தி அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே. இந்த ஜாதகம் மாதம் 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களாண்ணா? 10 லட்சம் சம்பாதிச்சோம், மன நிம்மதி கிடையாது, ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இல்லை, இவ்வளோ சம்பாதிக்கிறோம் கையில் நிற்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம், சரியான தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன காரணம், அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்மளை பார்க்கும்போது பரிகாரங்கள் கொடுத்துருக்கோம். அதை எப்படி சரி செஞ்சுருக்கோம் அப்படின்றது தான் இதனுடைய விளக்கம். ஓகேங்களா? லக்னத்துக்கு 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் வருமானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். பெரும் வருமானம் அப்படின்றது 11, சிறு வருமானம் அப்படின்றது 2ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ பெரு வருமானம் சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியிலே இருக்கிறதுனால வருமானத்துல இவருக்கு எந்த குறைகளுமே கிடையாது. ஓகேங்களா? நடக்கிற தசா புத்தியும் சனியோடைய புத்தி தசை, இந்த சனி தசை முடியறதுக்குள்ளே ஒரு செட்டில்ட் ஆயிடுவார். ஓகேங்களா? ஸோ சனியோடைய தசை நடக்கிறதுனால மாசம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் மனம், நம்மளுடைய ஆழ் மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல கேது வந்து உட்கார்றாரு. இப்போ கேது வந்து 4ஆம் இடத்துல உட்காரும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிறாரு. கூட செவ்வாயும் சேர்ந்துருக்கு. செவ்வாய் அப்படின்றது வீடு, மனை, சொத்து, மண் இதெல்லாமே சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அப்போ செவ்வாய் வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆரம்பிக்கிறார், அந்த இடத்துல லாக் ஆகுறாரு. ஆக்சுவலி ராகு அப்படின்றது பிரம்மாண்டமான வீடு, கேது அப்படின்றது சுருக்கம், ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா ஆடம்பரமா அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அங்க ராகு ஆளுமை அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல கேது அப்படின்னும் போது இல்ல எனக்கு பெருசா எதுவும் வேண்டாம், நான் சிம்பிளா இருந்துக்கிறேன், எனக்கு ஒரு அடுக்கே போதும் அப்படின்னு ரொம்ப சின்னதா குகை மாதிரி சின்ன இடங்கள் போதும் அப்படின்னு நினைக்கிறது கேது. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கும் போது இவர் பிரம்மாண்டமா 4 அடுக்கு அந்த மாதிரி பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த மாதிரி ரொம்ப அகலக்கால் வச்சுட்டாரு. இதுலதான் இவரு லாக் ஆகுறாரு. இப்போ லக்னாதிபதி குரு போயிட்டு பாதகஸ்தானத்துல இருக்கு. 7ஆம் இடம் உபய ராசிக்கு பாதகஸ்தானம். அப்போ உபய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பாதகத்துல வந்து லக்னாதிபதி மாட்டினதுனால இவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். 2வது கேதுவும் செவ்வாயும் சேர்றது, அது வீடு கட்டுறதுல லாக்கு. அதே போல இவருக்கு மாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய குளிகை அந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. 12ஆம் இடம் தான் வந்து நம்மளுடைய நிம்மதி, மன அமைதி. அப்போ 12ஆம் இடத்துல மாந்தி அமரும் போது இவருக்கு அந்த மன நிம்மதி இல்லை, வருமானம் வந்துகிட்டு இருக்கு. 11ஆம் அதிபதி இவருக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குறாரு, நல்ல லாபத்தை கொடுக்குறாரு, இருந்தாலும் மன அமைதி கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இவங்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் கொடுத்தோம் அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கேதுவோட சேரும்போது நீங்க ஒரு அடுக்கு மட்டும் கட்டுங்க, அதுக்கு மேல கட்டாதீங்க, பில்டிங்கை சிம்பிளா கட்டுங்க, இப்போதைக்கு பில்டிங்கை உயர்த்த பார்க்காதீங்க, வீடை இது ஒரு அடுக்கோட முடிச்சிட்டிங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு கடன் தொல்லை வராது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோம். 2வது லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால லக்னாதிபதியை வலுப்படுத்துறதுக்காக நம்ம குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லியும் ஜீவசமாதி வழிபாடும் ஜீவசமாதி அடைந்த சித்தர்களுடைய போட்டோஸ் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணி சொல்லியிருந்தோம். அதே போல முக்கியமான விஷயம் மாந்தி 12ஆம் இடம் அப்படின்றது மன நிம்மதி இல்லாம தானே இப்போ இருக்காங்க. ஸோ மன நிம்மதி வரணும் அப்படின்னா திருவாலங்காடு போயிட்டு மாந்தீஸ்வரருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஹோரையில பூஜை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வீடு வந்து ஒரு ஃப்ளோரோட நிப்பாட்டிட்டாங்க. ஸோ பெரிய அளவுக்கு இருந்த கடன் வந்து இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகேங்களா? லோன் பெரிய அளவுக்கு போட வேண்டிய லோனை வந்து கேன்சல் பண்ணிட்டு கையில இருக்க காசை வச்சு வீடு ஒரு ஃப்ளோரோட நிப்பாட்டிட்டாங்க. அதனால இப்போ வந்து இந்த கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு எது சேர்றதுனால கடன், செவ்வாய்க்கு எது அப்படின்னாலே கடன் வந்துடும். இங்க 6ஆம் அதிபதி சூரியன் வந்துட்டு திதி சூன்யத்துல மாட்டுறாரு. இந்த இடம் வந்து திதி சூன்யமா இருக்கு. 6ஆம் அதிபதி திதி சூன்யமாகிறதுனால கடன் வந்து பெரிய அளவுக்கு வர்றதை தடுத்துருக்கோம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த செவ்வாய்க்கு எதுவை வீடு கட்டுறதுல இருந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எதனால இவருக்கு இந்த 10 லட்சம் சம்பாதிச்சோம் இவருக்கு பத்தலை அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. அப்போ பொதுவா இந்த ஜாதக அமைப்புன்னு மட்டும் இல்லை, நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா
அதுக்கு ஒரு எழுதி வச்சிருங்க, ஒரு நோட்டு போட்டு இன்னைக்கு இதை பண்ண போறோம், இதுக்கு மேல இதை தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி எழுதி வைங்க. பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டு இதுக்குள்ள நமக்கு அடக்கம் வருதா, கையில இருக்க காசுக்கு இது செட் ஆகுமா, அப்படி மீறி கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடனை நம்ம அடைக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படின்றத செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிங்க. ஆனா நம்ம கையில காசு இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறத நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி பெரிய அளவுக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி பெரிய அளவுக்கு லாக் ஆக தான் செய்வோம். ஸோ பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஜாதகம்.